இன்றைக்கி ஒரு முக்கியமான டிஷ் பார்க்க போகிறோம். ஸ்பெஷலான அம்மனுக்கு ஃபேவரட்டான முருங்கைக்கீரை பொரியல் தான். ரொம்ப இரும்பு சத்து நிறைஞ்சது. இந்த முருங்கைக்கீரை பொரியலில் என்ன ஸ்பெஷலாக சேர்க்க போகிறோன்னா, பொரி அரிசி வறுத்து சேர்க்க போகிறோம். பொரி அரிசி முருங்கைக்கீரை பொரியல் தான் பார்க்க போகிறீங்க. பச்சரிசி ஒரு கைப்பிடி அளவும், காஞ்ச மிளகாய் காரத்துக்கு தேவைக்கேற்ப ஒரு 3 எடுத்திருக்கேன். இதை வறுத்து பொடி பண்ணி இதில் நம்ம சேர்க்க போகிறோம். இந்த முருங்கைக்கீரையை மரத்துலேருந்து கொண்டு வந்து நீங்கள் வாஷ் பண்ணக்கூடாது. சுத்தமான கீரையான்னு பார்த்து நம்ம எடுத்துக்கணும். இந்த சிறு சிறு தண்டுகளோடு தான் நம்ம வந்து இதை உருவி வச்சுருக்கோம். ரொம்ப முற்றின கீரையும் பயன்படுத்தக்கூடாது, ரொம்ப துளிரும் பயன்படுத்தக்கூடாது. இளம் கீரையாக எடுத்து தான் பொரியலுக்கு நீங்கள் பயன்படுத்தணும். தாளிப்பதற்கு பூண்டு ஒரு 4 பல் தட்டி வச்சுருக்கேன். உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு ஒரு அரை ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன் கொஞ்சமாக. ஏன்னா நம்ம அரிசியை வறுத்து பவுட்ரு பண்ணி இந்த பொரியலோடு சேர்க்க போகிறோம். இப்போ எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு பேன் வச்சுட்டு இந்த அரிசியையும் மிளகாயையும் பொரி அரிசியாக வறுத்து எடுத்துக்கணும். அது கூடவே மிளகாய் சேர்த்து பொன்னிறமாக வறுத்துக்கணும். நம்ம வந்து பச்சரிசியும் எடுத்துக்கலாம், புழுங்கல் அரிசியும் எடுத்துக்கலாம். நம்ம தேவைக்கேற்ப இருக்கிற அரிசியை போட்டுக்கோங்க. அதே சமயம் நீங்கள் வந்து அரிசி எது வேணாலும் போடலான்னு நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே. அப்புறம் வந்து நல்லா பொரி அரிசி வறுக்கிற மாதிரி சிவப்பாக வறுத்துக்கோங்க. நம்ம சாமிக்கு படைக்கும் பொழுது பச்சரிசி தான் யூஸ் பண்ணணும். கூழுக்கு அம்பாளுக்கு வந்து நம்ம கூழ் செய்து ஊற்றுவோம். ஆடி மாதம் வரப்போகுது இல்லையா, ஆணி வந்துருச்சு, அடுத்தது ஆடி மாதம்தான் வரப்பொழுது. அப்போ வந்து நம்ம அதுக்கு தான் இந்த மாதிரி பொரி அரிசி போட்ட முருங்கைக்கீரை அம்பாளுக்கு ரொம்ப உகந்தது. நான் ஏதோ தெரிஞ்சதை தான் சொல்கிறேன். நாங்களாம் வந்து கூழோட இந்த மாதிரி முருங்கைக்கீரை தான் வச்சு வாசலில் வச்சு ஆடி மாதம் 3வது ஞாயிற்றுக்கிழமை படைப்போம். கூழ் கருவாட்டு குழம்போட இந்த பொரி அரிசி போட்ட முருங்கைக்கீரை பொரியல் தான் படைப்போம். இப்போது அரிசி நல்லா வறுபடணும் நமக்கு. இப்போ வறுத்துட்டாச்சு. இந்த அரிசி நல்லா செவந்து பொரி அரிசி பதத்துக்கு நம்ம வறுத்துட்டோம். ஒரு தட்டில் எடுத்து ஆற வச்சு மிக்சிலேயோ அம்மிலேயோ நல்லா பொடி பண்ணி நம்ம கீரையோடு சேர்க்க போகிறோம். இதை எடுத்து இப்போ ஆற வச்சிடலாம். நம்ம வறுத்தது எடுத்து ஆற வச்சாச்சு அரிசியை. இப்போ தாளிச்சிக்கலாம் கீரையை. கொஞ்சமாக 1 ஸ்பூன் எண்ணெய் போடுங்க. இது முருங்கைக்கீரைன்றதுனால அதிக எண்ணெய் தேவை கிடையாது. சும்மா ஒரு துளி தான் போட்டிருக்கேன் பாருங்கள். 1 ஸ்பூன் தான் நான் சேர்த்துருக்கேன். கூடவே கொஞ்சமாக கடுகு சேர்த்துருங்க. கடுகு வெடித்ததும் நம்ம காஞ்ச மிளகாய் இதோடு சேர்க்கல. ஏன்னா அந்த அரிசியோடு நம்ம பொடி பண்ணி தான் சேர்க்க போகிறோம். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சளி பிடிச்சவங்களாம் இந்த இரும்பு சத்து நிறைஞ்ச முருங்கைக்கீரை சாப்பிட்டிங்கன்னா ஹெல்த்துக்கு அவ்வளோ நல்லது. இரும்பு சத்தும் கிடைக்கும் நம்ம உடம்புக்கு, ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. இப்போ இந்த கீரையோட இந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பூண்டு சேர்த்துருங்க. கொஞ்சம் பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் செவந்ததும் தண்ணி சேர்த்துருங்க. கொஞ்சமாக தண்ணி அதிகமாக வைக்கக்கூடாது கீரைக்கு, கொஞ்சமாக தான் சேர்க்கணும். தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துடலாம். கலக்கி விட்டுட்டு உப்பு கரைஞ்சதும் இந்த கீரையை சேர்த்துருங்க. 5 நிமிஷத்துக்குள்ளே ஹெல்த்தியான முருங்கைக்கீரை பொரியல் பண்ணிடலாம். இப்போ ஒரு தட்டு போட்டு மூடிட்டு கிளறலாம். இந்த வறுத்த அரிசியும் காஞ்ச மிளகாயும் ஆறிடுத்து ஒரு ஜாரில் போட்டு நல்லா நம்ம பவுட்ரு பண்ணிக்க போகிறோம். பவுட்ரு பண்ணி கீரையோடு சேர்க்கலாம். கீரை வந்து ரொம்ப நேரம் வேகக்கூடாது. போட்டுட்டு மூடிட்டிங்களா, ஒரு 2 மினிட்ஸ்லேயே தண்ணி ட்ரை ஆகிற அளவுக்கு கிளறி விட்டுருங்க. ஏன்னா நம்ம தண்ணி நிறையவும் வைக்கக்கூடாது, கீரை ரொம்ப நேரம் வேகக்கூடாது. கீரை சாம்பாரில் கூட கீரையை போட்டு தொழவினதும் தட்டு போட்டு மூடி ஆஃப் பண்ணிடணும். இப்போது இந்த கீரை பாருங்கள் அருமையாக வெந்துருச்சு. இதோட நல்லா தண்ணி ட்ரை ஆகிற பதத்துக்கு கிளறி விட்டுட்டு நம்ம அரைச்ச நல்லா அந்த அரிசியும் காஞ்ச மிளகாயும் பொடி பண்ணோம் இல்லையா,
அதை வந்து இந்த பொடியை சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுருங்க. ரவை பதத்துக்கு பொடியை நல்லா பவுட்ரு பண்ணிக்கணும். நமக்கு அந்த மிளகாயும் பொடியும் ஒன்று போல் இருந்ததுன்னா நம்ம கலரிட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கீரையே பிடிக்காதுன்றவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. இதை வெறும் ஒயிட் ரைஸில் கூட போட்டு காலையில் இல்லை லஞ்சுக்கோ நீங்கள் சுட சுட சாப்பிட்டிங்கன்னா எப்பேற்பட்ட மார் சளி கூட குணமாகுங்க. இந்த அரிசியும் மிளகாயும் சேர்த்துருக்கோம் இல்லையா, உடம்புக்கு அவ்வளோ இந்த இது குறைக்கும். நம்மளுக்கு கோல்டான இது சளியெல்லாம் உடம்புக்கு அவ்வளோ வெப்பத்தை கொடுக்கும். நமக்கு இரும்பு சத்து நிறைஞ்சது. எவ்வளோ சூப்பராக பார்க்குறதுக்கே பாருங்கள் கீரை எவ்வளோ அருமையாக ரெடி ஆகிடுச்சின்னு. இப்போது இதை சாப்பிட தயாராகிடுச்சு. வாசமும் அருமையாக இருக்கும் பொரியரிசி சேர்த்தோம்னா. நான் சொன்ன மெசேஜ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஃபஸ்ட் டைம் என் சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இல்லை முருங்கைக்கீரை பொரியல் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும், நான் சொன்ன மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு ஒரு லைக்கோ சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. சாப்பிட்றதுக்கு தயாராகிடுச்சு. நல்லா அருமையாக வாசமான சத்துள்ள முருங்கைக்கீரை பொரியல் தயாராகிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.